ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் தினேஷ் பேசுகிறேன். இப்போ ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்துச்சுங்க. ஒரு வயசானவங்க வந்து எனக்கு பசிக்குது, சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தந்தது. இதை நான் ஒன்றும் பெருமையாக நான் வாங்கி தந்ததை பற்றி நான் பேச விரும்பலை. ஒரு வயசானவங்களுக்கு எதுக்கு அனாதை விடுறீங்க? அதை பற்றி என் மூஞ்சனை இவ்வளோ கட்டங்கிறேன்னு இருக்குது. வெயிலில் பாருங்கள் எப்படி ஆகி போயிட்டேன் ஒரே நாளில். சப்பா, நினச்சாலே டென்ஷன் ஆகுதுங்க. ஒரு வயசானவங்க அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்டால் இந்த மாதிரி பசங்களாம் இருக்காங்க, யாரும் பார்த்துக்கிறதில்ல. பார்த்துக்கிட்டாலும் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க யாராவது சாப்பாடு போட்டாலும் ஏன் போகிறேன்னு சொல்லி திட்டுவாங்க, அவங்கள திட்டுவாங்க. கண்டபடி கெட்ட கெட்ட வார்த்தையில் அவங்க மருமகளும் நாங்கள் திட்டுவாங்க அப்படிங்கிறாங்க. இதுங்களும் பிடிச்சி சாத்தனா என்ன இல்லை, இதுங்களுக்கு பிடிச்சி எனக்கு வெறி ஆகுது இதெல்லாம் நினச்சா. இப்படியுமா இருக்காங்க இன்னும் இந்த ஜென்ரேஷனில், இந்த உலகத்தில். உங்களால் பெற்றவங்களை பார்த்துக்க முடியலன்னா நீங்கள் என்ன இதுக்கு இந்த உலகத்தில் நீங்கள் வாழணும் தெரியல. அவங்கள பார்த்துக்காம நீங்கள் கோயிலுக்கு, குளத்துக்கு, அப்புறம் இந்த மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, இந்த வெங்காயம் இதெல்லாம் பண்ணி உங்களுக்கு என்ன கிடச்சி கிழிச்சிட போகுது? முதல் சாமியை நம்மளுக்கு பெற்றவங்க, அவங்கள மூடிட்டு பார்க்க வைக்கல. அவங்களாம் இதுக்கெல்லாம் எதுக்கு உயிரோடு இருக்கணும்? ரொம்ப அசிங்கமாக இருக்குங்க. எப்படி இருந்தாங்களோ தெரியல. இங்கே வந்து நான் சாப்பாடு வாங்கி கொடுத்ததுக்கு அவங்க அழுகிறாங்க. என்னால் அதை பார்க்க முடியல. சூப்பராக போயிட்டுருக்கு இந்த உலகம். டேய், போய் வீட்டில் இருக்கவங்கள பார்த்துக்கங்கடா முதல்ல, அப்புறம் அந்த சாமியெல்லாம் போய் கும்பிடுவீங்க கோயில் போய் காசு கொடுத்து.